Welcome to this concept explainer brought to you by CBSE Score Lab of profsam.com, that is profsam.com. இன்னைக்கு நம்ம யூனிட் 14 செமிகண்டக்டர் எலக்ட்ரானிக்ஸ்ல இருந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் PN ஜங்ஷன் பத்தி பார்க்க போறோம். நிறைய பேர் பயப்படுற அந்த கான்செப்ட் உண்மையிலேயே எவ்வளவு சிம்பிள்னு புரிய வைக்க போறேன். எக்ஸாம்க்கு தேவையான பாயிண்ட்ஸோட ஆழமா ஆனா ரொம்ப ஈஸியா இதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு சின்ன கேள்வியில ஆரம்பிக்கலாம். உங்க ஃபோன் சார்ஜர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எப்போ அது யோசிச்சிருக்கீங்களா? நம்ம வீட்டு வால் சாக்கெட்ல வர்றது ஏசி கரண்ட். அது ஒரு செகண்ட்ல 50 தடவை முன்னாடி பின்னாடி டைரக்ஷன் மாறிக்கிட்டே இருக்கும். ஆமா. ஆனா உங்க ஃபோன் பேட்டரிக்கு டிசி கரண்ட், ஒரே டைரக்ஷன்ல போற கரண்ட் தான் தேவை. இந்த ஏசிய டிசியா மாத்திர அந்த மேஜிக் எப்படி நடக்குது? ஆமால, அது கரெக்டா ஏசில சார்ஜ் பண்ண முடியாது. அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படி? ஒரு சின்ன பாக்ஸுக்குள்ள எவ்வளவு பெரிய வேலை நடக்குது? எக்ஸாக்ட்டா. அந்த சின்ன பாக்ஸ்குள்ள இருக்கிறது தான் இந்த PN ஜங்ஷனோட கோர் ஐடியா. இதுதான் கரண்ட்டுக்கு ஒரு ஒன் வே டிராஃபிக் போலீஸ் மாதிரி ஒர்க் பண்ணும். ஆனா இங்க தான் ஒரு சர்ப்ரைசிங் ட்விஸ்ட் இருக்கு. ஒரு PN ஜங்ஷனை ரிவர்ஸ்ல கனெக்ட் பண்ணும்போது அது கரண்ட்டை பிளாக் பண்ணும், கனெக்டா? ஆமா. ஆனா அதே நேரத்துல அது லைட்டை டிடெக்ட் பண்ணி எலக்ட்ரிசிட்டியை உருவாக்கும். நம்ம சோலார் பேனல்ஸ் இப்படிதான் ஒர்க் ஆடுது. வெயிட், வாட்? சொல்றத பார்த்தா ஒரே டிவைஸ் கரண்ட்டுக்கு ஒரு ஒன் வே கேட் மாதிரியும் லைட்டுக்கு ஒரு பவர் ஜெனரேட்டர் மாதிரியும் ஒர்க் ஆகுமா? அது எப்படி சாத்தியம்? அதுதான் இந்த சிம்பிள் டிவைஸோட அழகு. ஒரு சின்ன பீஸ் ஆஃப் சிலிக்கனுக்குள்ள எவ்வளவு பெரிய இன்டெலிஜென்ஸ் இருக்கு பாத்தீங்களா? இந்த ரகசியத்தை தான் இப்போ நம்ம ஆழமா ஆராய போறோம். ஃபர்ஸ்ட், PN ஜங்ஷன்னா என்னன்னு 0 லெவல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அது ஒண்ணுமே இல்ல, ஒரு P டைப் செமிகண்டக்டர் மெட்டீரியலையும் ஒரு N டைப் செமிகண்டக்டர் மெட்டீரியலையும் ஒன்னா சேர்க்கிற ஒரு பவுண்டரி. ஒரு இன்டர்ஃபேஸ் மாதிரி? சரியா சொன்னா ஒரு இன்டர்ஃபேஸ் தான் PN ஜங்ஷன். சிம்பிளா சொன்னா ரெண்டு வேறு வேறு கேரக்டர் இருக்கிற மெட்டீரியல்ஸை மீட் பண்ண வைக்கிற ஒரு இடம். P டைப் N டைப்னா அத கொஞ்சம் நினைவுபடுத்துங்க. ஷூர். P டைப்னா பாசிட்டிவ் டைப். இங்க ஹோல்ஸ் அதிகமா இருக்கும். ஹோல்ஸ்னா எலக்ட்ரான்ஸ் இல்லாத காலி இடம். சோ அது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் மாதிரி ஆக்ட் பண்ணும். புரியுது. N டைப்னா நெகட்டிவ் டைப். இங்க நெகட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரான்ஸ் ஃப்ரீயா சுத்திக்கிட்டு அதிகமா இருக்கும். சோ இப்போ நம்ம கிட்ட ரெண்டு டீம் இருக்கு. டீம் ஹோல்ஸ், அதாவது P டைப், அண்ட் டீம் எலக்ட்ரான்ஸ், அதாவது N டைப். இந்த கான்செப்டை லைஃப் லாங் மறக்காம இருக்க ஒரு சூப்பர் அனாலஜி யூஸ் பண்ணுவோம். பார்டர் செக் பாயிண்ட் மாடல். ஓகே. N டைப் ரீஜியனா எலக்ட்ரான் லேண்ட் நினைச்சுக்கோங்க. அங்க மக்கள் தொகை மாதிரி எலக்ட்ரான்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. P டைப் ரீஜியனா ஹோல் லேண்ட் நினைச்சுக்கோங்க. அங்க நிறைய வேக்கன்ட் ஹவுசஸ், அதாவது ஹோல்ஸ் இருக்கு. ஓகே. எலக்ட்ரான் லேண்ட், ஹோல் லேண்ட் புரியுற மாதிரி இருக்கு. அப்போ ஜங்ஷனுங்கிறது ரெண்டு நாட்டுக்கும் நடுவுல இருக்கிற பார்டரா? சரியா சொன்னீங்க. இப்போ இந்த ரெண்டு நாட்டுக்கும் நடுவுல இருக்கிற பார்டரை ஓபன் பண்றோம்னு வச்சுக்கோங்க. என்ன நடக்கும்? சுவாபாவிகமா நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கிற எலக்ட்ரான் லேண்ட்ல இருந்து எலக்ட்ரான்ஸ் அந்த பக்கம் காலியா இருக்கிற ஹோல் லேண்டுக்கு போக ஆரம்பிப்பாங்க. ஹை கான்சென்ட்ரேஷன்ல இருந்து லோ கான்சென்ட்ரேஷனுக்கு. கரெக்ட். இதுக்கு பேர் தான் டிஃப்யூஷன். ஹோல்ட் ஆன். அப்போ எலக்ட்ரான் லேண்ட்ல இருந்து எலக்ட்ரான்ஸ் ஹோல் லேண்டுக்கு போயிட்டே இருந்தா கொஞ்ச நேரத்துல ஹோல் லேண்டும் ஃபுல்லா எலக்ட்ரான் ரிச் ஆயிடுமே. அப்போ அந்த ப்ராசஸ் எப்படி நிக்கும்? ஏதாவது தடுக்குமா? எக்ஸலன்ட் கொஸ்டின். இதுதான் இங்க முக்கியமான பாயிண்ட். எலக்ட்ரான் லேண்ட்ல இருந்து ஒரு எலக்ட்ரான் பார்டரை கிராஸ் பண்ணி ஹோல் லேண்டுக்கு வரும்போது என்ன ஆகுதுன்னு யோசிங்க. எலக்ட்ரான் லேண்ட் ஒரு சிட்டிசனை இழக்குது. ஆமா. சோ அந்த பார்டர் பக்கத்துல எலக்ட்ரான் லேண்ட் சைட்ல ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் உருவாகும். அதே மாதிரி ஹோல் லேண்ட்குள்ள போன அந்த எலக்ட்ரான் அங்க இருக்கிற ஒரு ஹோலை ஃபில் பண்ணிடும். சோ ஹோல் லேண்ட் சைட்ல பார்டர் பக்கத்துல ஒரு நெகட்டிவ் சார்ஜ் உருவாகும். ஓ, அப்போ பார்டரோட ரெண்டு பக்கமும் சார்ஜ் பில்டப் ஆகுமா? ஒரு பக்கம் பாசிட்டிவ், இன்னொரு பக்கம் நெகட்டிவ்னு. கரெக்ட். கொஞ்ச நேரத்துல இந்த சார்ஜஸ் சேர்ந்து பார்டர்ல ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட், ஒரு மதில் சுவர் மாதிரி உருவாகிடும். மதில் சுவர்? ஆமா. இந்த சுவர் இன்னும் அதிகமா எலக்ட்ரான்ஸ் கிராஸ் பண்ணி வராத தடுக்க ஆரம்பிச்சிடும். ஒரு கட்டத்துல அந்த சுவர் அவ்வளோ ஸ்ட்ராங் ஆயிடும்னா வேற எந்த எலக்ட்ரான்னாலையும் தாண்டி வர முடியாது. அந்த மைக்ரேஷன் ப்ராசஸ் ஆட்டோமேட்டிக்கா நின்னுடும். வாவ். இப்ப புரியுதா எப்படி ஒரு நேச்சுரல் பேரியர் யாரும் கிரியேட் பண்ணாம தானாலே உருவாகுதுன்னு? சூப்பர். சோ அந்த ஜங்ஷனே தனக்குத்தானே ஒரு செக்யூரிட்டி சிஸ்டமா கிரியேட் பண்ணிக்குது. அதுதான் பேரியரா? பெர்ஃபெக்ட்டா சொன்னீங்க. அந்த மதில் சுவர் தான் பேரியர் பொட்டென்ஷியல். அந்த சார்ஜ் இல்லாத எம்டியான பார்டர் ஏரியா தான் டிப்ளீஷன் ரீஜன். இந்த பேரியரை வச்சு தான் நம்ம கரண்ட்டை கண்ட்ரோல் பண்ண போறோம். நம்ம கையில தான் ரிமோட் கண்ட்ரோல் இருக்கு. எக்ஸாக்ட்லி. ஓகே, இந்த பார்டர் அனாலஜி நல்ல ஒர்க் ஆகுது. எக்ஸாம்ல எழுதுறதுக்கு NCERTல யூஸ் பண்ற கரெக்ட் டெக்னிக்கல் டேர்ம்ஸும் பார்த்துடலாம்.
ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் ஃபார்ம் ஆகும்போது என்ன நடக்கும்னு என்சிஆர்டில இருந்து அந்த பார்ட்ட படி. Okay. Two important processes occur during the formation of a p-n junction: diffusion and drift. Due to the concentration gradient across p and n sides, holes diffuse from p side to n side, p to n, and electrons diffuse from n side to p side, n to p. இங்க ரெண்டு முக்கியமான வார்த்தைகள் சொல்றாங்க, டிஃப்யூஷன் அண்ட் ட்ரிஃப்ட். டிஃப்யூஷன்னா நம்ம இப்ப பார்த்தது தான். ஆமா, அந்த migration. அதிகமான எலக்ட்ரான்ஸ் இருக்கிற என் சைட்லேருந்து கம்மியா எலக்ட்ரான்ஸ் இருக்கிற பி சைடுக்கு எலக்ட்ரான்ஸ் போறதுக்கு பேர் தான் எலக்ட்ரான் டிஃப்யூஷன். அதே மாதிரி ஹோல்ஸ் பி சைட்ல இருந்து என் சைடுக்கு வரதுக்கு பேரு ஹோல் டிஃப்யூஷன். சரி, டிஃப்யூஷன் புரிஞ்சிடுது. அது அந்த பார்டர் ஓபன் பண்ண உடனே நடக்கிற மைக்ரேஷன் ரஷ். அப்போ ட்ரிஃப்ட்னா என்ன? அது எங்கிருந்து வந்துச்சு? நல்ல கேள்வி. ரிமெம்பர், அந்த பார்டர்ல ஒரு மதில் சுவர், அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்ட் உருவானதுன்னு சொன்னேன்ல. ஆமா, சொன்னீங்க. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் என் சைட்ல இருக்கிற பாசிட்டிவ் அயான்ஸ்ல இருந்து பி சைட்ல இருக்கிற நெகட்டிவ் அயான்ஸை நோக்கி பாயிண்ட் பண்ணும். இந்த ஃபீல்டோட வேலை என்னன்னா, பாசிட்டிவ் சார்ஜை தன்னோட டைரக்ஷன்லயே தள்ளுறது, நெகட்டிவ் சார்ஜை ஆப்போசிட் டைரக்ஷன்ல தள்ளுறது. இதுதான் பேசிக் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். ஆமா, கரெக்ட். சோ தெர்மல் எனர்ஜி காரணமா அப்போ சில எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஹோல்ஸ் உருவாகும். இப்படி உருவாகிற மைனாரிட்டி கேரியர்ஸ். மைனாரிட்டி கேரியர்ஸ்னா பி சைட்ல இருக்கிற சில எலக்ட்ரான்ஸ், என் சைட்ல இருக்கிற சில ஹோல்ஸ், அவங்க அந்த டிப்ளீஷன் ரீஜனுக்குள்ள வந்தா அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அவங்கள வலுக்கட்டாயமா ஆப்போசிட் சைடுக்கு தள்ளி விட்டுரும். ஓ, நம்ம அனாலஜி படி பார்டர் செக்யூரிட்டி தப்பான பக்கத்துல நிக்கிற சில மக்களை அவங்க சொந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்புற மாதிரி. இந்த ஃபோர்ஸ் பண்ணி அனுப்புற மூவ்மெண்ட்டுக்கு பேர் தான் ட்ரிஃப்ட். ஓ, அப்போ டிஃப்யூஷனுங்கிறது மெஜாரிட்டி கேரியர்ஸோட நேச்சுரல் மூவ்மெண்ட். ஆனா ட்ரிஃப்ட்ங்கிறது அந்த ஜங்ஷன்ல உருவான எலக்ட்ரிக் ஃபீல்டால மைனாரிட்டி கேரியர்ஸ்க்கு நடக்கிற ஃபோர்ஸ்ட் மூவ்மெண்ட். சரியா? எக்ஸாக்ட்லி. ஈக்குலிபிரியம்ல டிஃப்யூஷன் கரண்ட் எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஈக்குவலா ஆப்போசிட் டைரக்ஷன்ல ட்ரிஃப்ட் கரண்ட் இருக்கும். ஸோ நெட் கரண்ட் ஃப்ளோ ஜீரோவா இருக்கும் அண்ட் ஜங்ஷன் ஸ்டேபிள் ஆயிடும். ஹோப் எவ்ரிதிங் இஸ் கிளியர் so far. This concept explainer is from profsam.com. That is profssam.com. சரி, இப்போ நம்ம கண்ட்ரோலுக்கு வருவோம். இந்த பேரியர் சுவரோட ஹைட்டை, அதாவது பேரியர் பொட்டென்ஷியலை நம்மளால மாற்ற முடியும். எப்படி? அதுக்கு நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் பேட்டரி கனெக்ட் பண்ணணும். இந்த ப்ராசஸ்க்கு பேரு பயாசிங். ரெண்டு டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட், ஃபார்வர்ட் பயாஸ். அது எப்படி ஒர்க் ஆகும்னு என்சிஆர்டில இருந்து அந்த டெஃபினிஷனை படி. Sure. When an external voltage V is applied across a semiconductor diode such that P side is connected to the positive terminal of the battery and N side to the negative terminal, it is said to be forward biased. சிம்பிளா சொன்னா, P சைடுக்கு பாசிட்டிவ், N சைடுக்கு நெகட்டிவ். P to P and N to N. நம்ம பார்டர் அனாலஜில இதை இமேஜின் பண்ணி பார்ப்போம். Okay. பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினலை பி சைடு கூட கனெக்ட் பண்றதுனால அந்த பக்கத்துல இருக்கிற ஹோல்ஸை பார்டரை நோக்கி தள்ளும். அதே மாதிரி நெகட்டிவ் டெர்மினலை என் சைடு கூட கனெக்ட் பண்றதுனால எலக்ட்ரான்ஸையும் பார்டரை நோக்கி தள்ளும். அப்ப ரெண்டு பக்கத்துல இருந்தும் சார்ஜ் கேரியர்ஸை பார்டருக்கு ஃபோர்ஸ் பண்றோம். அப்போ என்ன ஆகும்? நம்ம உருவாக்குன அந்த மதில் சுவர், அதாவது பேரியர் பொட்டென்ஷியல் வீக் ஆகும். அதோட ஹைட் குறையும். நம்ம கொடுக்கிற எக்ஸ்டர்னல் வோல்டேஜ் அந்த பேரியர் வோல்டேஜை விட அதிகமாகும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் சிலிகானுக்கு அது அரவுண்ட் 0.7 வோல்ட்ஸ், அந்த வோல்டேஜ்க்கு மேல போகும்போது அந்த சுவர் உடைஞ்சிடும். எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஹோல்ஸ் ஈஸியா பார்டரை கிராஸ் பண்ணி போயிடுவாங்க. அப்போ கரண்ட் ஃப்ளோ ஆகுமா? ஒரு பெரிய கரண்ட் ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். அது மில்லி ஆம்ப்ஸ், யானி எம்ஏ லெவல்ல இருக்கும். ஸோ ஃபார்வர்ட் பயாஸ்னா கேட் ஓப்பன். இப்போ அடுத்த டைப் ரிவர்ஸ் பயாஸ். அதோட டெஃபினிஷனை படி, When an external voltage V is applied across the diode such that N side is positive and P side is negative, it is said to be reverse biased. பெர்ஃபெக்ட். இப்போ உல்டாவா பண்றோம். பி சைடுக்கு நெகட்டிவ், என் சைடுக்கு பாசிட்டிவ் கொடுக்குறோம். இப்போ என்ன ஆகும்னு கெஸ் பண்ணுங்க, நம்ம பார்டர் அனாலஜியை வச்சு. P சைடுக்கு நெகட்டிவ் டெர்மினல் கனெக்ட் பண்றதுனால அங்க இருக்கிற ஹோல்ஸை பார்டர்ல இருந்து வெளியே இழுக்கும். கரெக்டா? ஆமா. அதே மாதிரி என் சைடுக்கு பாசிட்டிவ் டெர்மினல் கனெக்ட் பண்றதுனால எலக்ட்ரான்ஸையும் பார்டர்ல இருந்து வெளியே இழுக்கும். அப்ப அந்த மதில் சுவர் இன்னும் ஸ்ட்ராங் ஆகுமா? பிரில்லியன்ட். அதுதான் நடக்கும். நம்ம கொடுக்கிற ரிவர்ஸ் வோல்டேஜ் அந்த நேச்சுரல் பேரியருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு.
சோ அந்த மதில் சுவர் இன்னும் பெருசா இன்னும் ஸ்ட்ராங்கா ஆயிடும். டிப்ளீஷன் ரீஜன் இன்னும் வைட் ஆகுமா? டிப்ளீஷன் ரீஜனும் வைட் ஆகும். இப்போ மெஜாரிட்டி கேரியர்ஸால, அதாவது எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஹோல்ஸால கிராஸ் பண்ண முடியவே முடியாது. கரண்ட் ஃப்ளோ ஆகாது. கேட் க்ளோஸ்ட் அண்ட் லாக்ட். ஓ ஓகே. இந்த PN ஜங்ஷன் தான் டயோடுன்னு சொல்ற எலக்ட்ரானிக் காம்போனன்ட்டோட பேஸ். டயோட வச்சு தான் நம்ம ஏசிய டிசியா மாத்திர ரெக்டிஃபையர் சர்க்யூட்ஸை டிசைன் பண்றோம். அத பத்தி நம்ம அடுத்த டாபிக்ல பார்ப்போம். சரி, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற சில காமன் மிஸ்டேக்ஸ், சைலண்ட் கில்லர்ஸை பத்தி பார்ப்போம். இது எக்ஸாம் மார்க்ஸை சைலண்டா குறைச்சிடும். ஓகே, இது முக்கியம். தவறு 1. ஃபார்வர்ட் பயஸ்னா ஏதோ ஒரு பாசிட்டிவ் வோல்டேஜ் கொடுத்தா போதும். ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்வர்டுனாலே பாசிட்டிவ்னு ஜெனரலா நினைச்சுக்கிறாங்க. ஆமா, அது அப்படித்தான் தோணும். உண்மை, இது தப்பு. பாசிட்டிவ் வோல்டேஜ்ங்கிறத விட பொலாரிட்டி, அதாவது எப்படி கனெக்ட் பண்றோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். பாசிட்டிவ் டெர்மினலை P சைட் கூட கனெக்ட் பண்ணணும், நெகட்டிவ் டெர்மினலை N சைட் கூட கனெக்ட் பண்ணணும். ஓ, அப்போ வோல்டேஜ் வேல்யூவை விட கனெக்ஷன் தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். P to P, N to N அப்படிதான் ஞாபகம் வச்சுக்கணும். நான் கூட பாசிட்டிவ்னாலே ஃபார்வர்ட்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். கரெக்ட், அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ தவறு 2, ரிவர்ஸ் பயஸ்ல சுத்தமா கரண்டே போகாது. அது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்விட்ச். கரண்ட் இஸ் அப்சல்யூட் 0 இப்படி நினைச்சுக்கிறது. வெயிட், அப்போ ரிவர்ஸ் பயஸ்ல கரண்ட் 0 இல்லையா? நம்ம தான் இப்போ கேட் க்ளோஸ்ட் அண்ட் லாக்ட்னு சொன்னோம். அப்போ கரண்ட் எப்படி போகும்? இதுதான் the tricky பார்ட். மெஜாரிட்டி கேரியர்ஸால, அதாவது நம்ம எலக்ட்ரான் லேண்ட் மக்களால போக முடியாது. கேட் அவங்களுக்கு லாக்டு தான். ஆனா நம்ம ட்ரிஃப்ட் பத்தி பேசணும்ல, ஆமா, மைனாரிட்டி கேரியர்ஸ். அந்த மைனாரிட்டி கேரியர்ஸ் அப்போ உருவாகுற சின்ன சின்ன சார்ஜ் கேரியர்ஸ். ஆமா, அந்த பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸால வலுக்கட்டாயமா தள்ளி விடப்படுற சில பேர். அவங்க மட்டும் இன்னும் கிராஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அந்த கரண்ட்டுக்கு பேரு ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட். அது ரொம்ப ரொம்ப சின்ன கரண்ட், மைக்ரோ ஆம்ஸ், மியூஐ லெவல்ல இருக்கும். ஓ, மைக்ரோ ஆம்ஸ்ல. ஆமா. ஸோ ரிவர்ஸ் பயாஸ் ஒரு பர்ஃபெக்ட் ஆஃப் ஸ்விட்ச் கிடையாது. அது சின்ன லீக் இருக்கிற ஒரு ஒன் வே வால்வ் மாதிரி. நியர்லி 0 கரண்ட், பட் நாட் எக்ஸாக்ட்லி 0. புரிஞ்சுது. அப்போ ரிவர்ஸ் பயாஸ்ல கரண்ட் நியர்லி 0, ஆனா எக்ஸாக்ட்லி 0 இல்ல. பிகாஸ் ஆஃப் மைனாரிட்டி கேரியர்ஸ் அண்ட் ட்ரிஃப்ட். இது 1 மார்க் கொஸ்டின்ல கேட்க நிறைய சான்ஸ் இருக்கு. கண்டிப்பா. இப்போ இந்த கான்செப்டை மறக்காம இருக்க சில மெமரி ஆங்கர் சொல்றேன். ஓகே. நிமானிக் நாம இப்பவே யூஸ் பண்ணது தான். அதை மறக்கவே கூடாது. PPN ஃபார்வர்ட். PPN ஃபார்வர்ட். பாசிட்டிவ் டு P சைடு, நெகட்டிவ் டு N சைடு. இது ஞாபகம் இருந்தா பயாசிங்ல தப்பே வராது. ரிவர்ஸ் பயாஸ் இதுக்கு உல்டா, ஈஸியா தெரிஞ்சிடும். PPN ஃபார்வர்ட் சிம்பிளா இருக்கு. பிசிக்கல் ஜெஸ்சர். நீங்க படிக்கும்போது உங்க 2 கையும் சேர்த்து வச்சு ஒரு கேட் மாதிரி கிரியேட் பண்ணிக்கோங்க. நான் ஃபார்வர்ட் பயாஸ்னு சொன்னா அந்த கேட்டை திறந்து விடுங்க, கரண்ட் போற மாதிரி. ரிவர்ஸ் பயாஸ்னு சொன்னா அந்த கேட்டை க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணிக்கோங்க. ஒரு ஆக்ஷனோட படிக்கிறது. ஆமா, இந்த ஆக்ஷனோட படிச்சா மைண்ட்ல நல்ல ரிஜிஸ்டர் ஆகும். அசோசியேஷன். லாஸ்டா அந்த PN ஜங்ஷனை ஒரு ஷாப்பிங் மாலோட கேட் கீப்பர் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஹஹா, கேட் கீப்பரா? ஆமா, ஃபார்வர்ட் பயஸ்ங்கிறது சரியான பாஸ்வேர்டு, அதாவது கரெக்ட் பொலாரிட்டி கொடுக்கறது. சரியா கொடுத்தா கேட் ஓபன் ஆகி பெரிய கூட்டமே, அதாவது மில்லியாம்ஸ் உள்ள போகும். ரிவர்ஸ் பயஸ்ங்கிறது தப்பான பாஸ்வேர்டு கொடுக்கறது. அப்போ கேட் லாக் ஆயிடும். ஆமா, கேட் லாக் ஆயிடும். கூட்டம், அதாவது மெஜாரிட்டி கேரியர்ஸ் உள்ள போக முடியாது. ஆனா அந்த கேட் கீப்பரோட ஃப்ரெண்ட் ஆர் ஸ்டாஃப், அதாவது மைனாரிட்டி கேரியர்ஸ், இவராவது சின்ன சைட் கேட்ல அப்பப்போ போய் வருவாங்க. அதுதான் இந்த மைக்ரோ ஆம்ஸ் கரண்ட். ஆஹா, இந்த கேட் கீப்பர் அனாலஜி நல்லா இருக்கு. இப்போ கான்செப்ட் ஃபுல்லா கிளியர் ஆயிடுச்சு. ஓகே, நம்ம டிஸ்கஷன் முடியிற ஸ்டேஜ்க்கு வந்துட்டோம். இன்னைக்கு பார்த்தத 3 முக்கிய பாயிண்ட்ஸை சம்மரைஸ் பண்றேன். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு PN ஜங்ஷன்ங்கிறது P டைப் அண்ட் N டைப் செமிகண்டக்டர் சேர்ற இடத்துல டிஃப்யூஷன் காரணமா ஆட்டோமேட்டிக்கா உருவாகிற ஒரு டிப்ளீஷன் ரீஜன் அண்ட் பேரியர் பொட்டென்ஷியல். இது கரண்ட் ஃப்ளோக்கு ஒரு நேச்சுரல் தடை. ஃபார்வர்ட் பயாஸ், அதாவது PPNN கனெக்ஷன், இந்த பேரியர் வீக் பண்ணி அதிகமான கரண்ட்டை மில்லியாம்ஸ் லெவல்ல அலோவ் பண்ணும். அதாவது இட் ஆக்ட்ஸ் லைக் எ க்ளோஸ்டு ஸ்விட்ச். ரிவர்ஸ் பயாஸ், அதாவது உல்டா கனெக்ஷன், இந்த பேரியரை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணி மெஜாரிட்டி கரண்ட்டை பிளாக் பண்ணும். ஆனா மைனாரிட்டி கேரியர்ஸ் காரணமா ரொம்ப சின்ன லீக்கேஜ் கரண்ட் மைக்ரோ ஆம்ஸ் லெவல்ல மட்டும் ஃப்ளோ ஆகும். ஸோ இட் ஆக்ட்ஸ் லைக் an ஓப்பன் ஸ்விட்ச் வித் a tiny leak. 12th CBSE ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மற்றும் மேத்ஸ்ல அதிகமான மார்க்ஸ் எடுக்க profsam.comக்கு விசிட் பண்ணுங்க. அது PROF SAM அப்படிதானே? ஆமா,
profsm.com. நம்ம அடுத்த டாபிக்கோட சந்திப்போம்.